தொடர்ந்து கருத்துக்களை பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்கள் அறிவுரைப்படி தனிக்கட்சி தொடங்கினாலும் அது செயல்பட முடியாது என்ற கருத்தையும் சொல்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது இந்த அன்புமணி நிறுவனர் தலைவர் சண்டைங்கிறது ஒரு நீடித்து நிறுவதில்லை. ஒரு தாய் மக்கள் ஒன்றிணைவார்கள் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. ஒன்றிணை வேண்டாம் என்ற ஆர்வம் கூட பலருக்கும் இருந்தது. ஆனால் இது உண்மையான சண்டை, இது ஈகோ யுத்தம், இது இவர்களுக்குள் சமரசம் வராது என்று தனது மகள் காந்தியை கட்சிக்குள் கொண்டு வந்து மகன் அன்புமணியை கட்சியை விட்டு ராமதாஸ் நீக்கியிருப்பதன் மூலமாக இது ரெண்டு பாமக தான். ஒன்று பாமக டாக்டர் ராமதாஸ், இன்னொன்று பாமக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்பது தெள்ள தெளிவாக அரசியல் அரங்கத்தில் உறுதிப்படுகிறது. பாமகவை பொறுத்தவரையில் 2009 தொடர் தோல்வியில் இருந்தாலும் அவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக மற்ற கட்சிகள் அவர்கள் காலகட்டத்தில் வந்த கட்சிகளை விட ஒரு அரசியல் சக்தி என்ற ஒரு உள்துடிப்போடு இருந்த கட்சி என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இப்பொழுது அவர்கள் அரசியல் சக்தி என்ற அந்த புள்ளிக்கும் இப்பொழுது கேடு வந்திருக்கிறது. பாமக இரண்டாக பிளவுபட்டிருப்பது அதற்கான ஒரு பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது அன்புமணிக்கு இருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு, வன்னியர்களின் சென்டிமெண்டை பயன்படுத்தி களத்துக்குள் இறங்கி களமாட வேண்டும். குறிப்பாக டாக்டர் ராமதாஸை விட, டாக்டர் அன்புமணி ராமதாஸை விட 10.5% என்பது வன்னியரின் பெருமை, வன்னியர்களின் கௌரவம், வன்னியர்களுக்கு அது உயிர் துடிப்பான ஒன்றாக சமீப நாட்களில் இருந்து வருகிறது. காரணம், தமிழகத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியான வன்னியர் சமுதாயத்தால் தான் தனி ஒதுக்கீடை பெற முடியும் என்ற அவர்களுடைய தனித்தன்மை அதில் மிளிர்கிறது. அந்த தனித்தன்மையை மையமாக வைத்து 10.5 விவகாரத்தில் எடப்பாடி நியாயமாக நடக்கவில்லை. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி 10.5 விவகாரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறார், குழப்பமாக பேசுகிறார், வன்னியர்களை ஏமாற்ற பார்க்கிறார். விக்கிரவாண்டி களத்திற்குள் 10.5 பற்றி பேச முடியாமல் களத்துக்கே வராமல் ஒதுங்கிவிட்டார். அதுபோல் திமுக அரசும் வன்னியர்களை மதித்து 10.5 தரவில்லை என்று 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி களம் கண்டது போல் வன்னியர்களின் உயிர்நாடி பிரச்சனையான 10.5% மையமாக வைத்து அன்புமணி களம் கண்டார். டாக்டர் ராமதாசும் வேறு வழியின்றி வன்னியர் உணர்வை அன்புமணி தட்டி எழுப்பினார். அதில் ராமதாசும் அன்புமணியை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதை தவிர இந்த பிளவு இந்த கட்சியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏற்கனவே தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விக்கிரவாண்டி களத்தில் 2வது இடம் வந்தது அவர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெருநகரம் போல் 3வது போய்விடக் கூடாது என்று களத்தை விட்டு அவர் விலகி சென்றதும் அவர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. ஆனால் இன்று அவர்களுக்குள் சண்டை போட்டு அதை கொட்டி கருத்து கொண்டு ஒரு அரசியல் சக்தி தோல்வியில் இருந்தாலும் அரசியல் சக்தி என்பதை நிரூபித்ததை கூட அவர்கள் இழந்து இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் எழுவதற்கு ஒரே வழி வன்னியர் சென்டிமெண்ட். அது இளைய தலைவரான அன்புமணியால் 10.5 மையமாக வைத்து களமாடினால் தமிழக அரசியல் களத்தில் வன்னியர்களை ஒன்றிணைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏமாற்றி வருவதையும், திருச்சியில் ஒரு விதமாகவும் கடலூரில் ஒரு விதமாகவும் பேசுவதை காட்டி வன்னியர்களிடம் எடப்பாடி பழனிசாமியும் எக்ஸ்போஸ் பண்ணி அன்புமணி வளர முடியும். அப்படி ஒரு நிலைப்பாட்டை அன்புமணி எடுக்கும் போது டாக்டர் ராமதாசும் அதை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளவார். என்ன செய்ய போகிறார் அன்புமணி என்பதை பார்ப்போம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.